அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாஸின் இனிய வணக்கம். தேவி நாராயணியம் தசகம் 34 6 முதல் 11 வரையிலுள்ள ஸ்லோகங்களையும் அதன் அர்த்தங்களையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. உக்த்வைவ மார்யோ முனிரேத்ய காயத்ர்யம் ஆக்யாம் கிருபாத்ராம் பவதீம் நநாம த்வமாததுக்தம் புஜகாய தத்தம் தாதுஸ் சதா நர்ததமேவ வித்தி. பொருள். அதன்பின் கௌதமர், தாயே, கோபத்தில் மதியிழந்தேன், சொல்லக்கூடாததையெல்லாம் சொல்லிவிட்டேன் என்று அன்னையின் முன் வணங்கினார். தேவி புன்சிரிப்புடன் சொன்னாள், பாம்பிற்கு பால் வார்த்தாலும் அது கொடுத்தவனை கொத்தும். பாம்பிற்கு கொடுத்த பால் எப்படி விஷமாகிறதோ அதைப்போல் இவர்களுக்கு நீ செய்த உதவியும் ஆயிற்று. மகாபாகியசாலியான கௌதமா, மன வெப்பத்தை விட்டு மனசாந்தி அடைவாய் என்று சொல்லி தேவி மறைந்தாள். சதே திருஷி கர்ம கதிர் மஹர்ஷே சாந்திம் பஜஸ்வம் தபயேவ ரக்ஷ மா குப்யதாமேவ ரிஷர் நிஷம்ய மகானுதாபாத்ரமனா பபூவ. பொருள். இதுநாள் வரை அந்தணர்களுக்கு வேண்டியவைகள் அனைத்தும் செய்தும் கிடைத்த பலன் என்ன? நிந்தனைகள்தான். ஏன் இப்படியானது? கர்ம பலன்தான் காரணம். எந்த கர்மத்தால் இப்படியானது? இது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இதை கண்டுபிடிக்க யாராலும் முடியாது. இதை அறிந்தவள் தேவி மட்டும்தான். இப்பொழுது நல்ல கர்மங்களை செய்தால் அனுகூல காலத்தில் பலன் கிடைக்கும். இனிமேலாவது கஷ்டங்கள் வராமல் இருக்க தீய கர்மங்கள் செய்யாமல் இருக்க வேண்டும். குரோதம் வந்த பொழுது எல்லாம் அறிந்த கௌதமருக்கு ஞானம் மங்கி போனது. பச்சாதாபத்தால் தேவியை துதிக்கத் தொடங்கினார். ஷப்தா த்விஜா விஸ்மிருத வேத மந்த்ரா லப்த்வா விவேகம் மிலிதா முனிம் தம் பிராப்தாஃப் பிரசீதேதி முஹுர்வதந்தோ நத்வா த்ரபானம் ரமுகா அதிஷ்டன். பொருள். சாபம் பெற்ற அந்தணர்களுக்கு வேத மந்திரங்களும் காயத்ரி மந்திரமும் மறந்து போயிற்று. இது கௌதம முனிவரின் சாபம் என்று அறிந்த அவர்கள் மீண்டும் கௌதமரிடம் சென்று தலைவணங்கி மன்னிப்பு கேட்டார்கள். எங்களை அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். அவர்களின் அசூசையும் மறைந்தது. கிருபார்த்ரநேத்ரோ முனிராக நஸ்யான் மிருஷாவச்சோ மே நரகே வசேத ஜாயேத விஷ்ணுர் புவி கிருஷ்ண நாமா வந்தே ததம் சாப விமோச்சனார்த்தம். பொருள். பிராமணர்களை சபித்ததில் கௌதமரும் வருத்தமடைந்தார். கோபத்தில் சாபம் தந்துவிட்டேன், இருந்தாலும் என் சொல் பொய்யாகாது. நீங்கள் சில காலம் நரகத்தில்தான் இருக்க வேண்டும். துவாபர யுகத்தின் முடிவில் விஷ்ணு கிருஷ்ணாவதாரம் செய்வார். அப்பொழுது நீங்கள் அவரை சரணடையுங்கள், சாப விமோச்சனம் கிடைக்கும் என்றார். ஸ்வபாப முக்தியர்த்தம் அனந்த சக்திம் தேவீம் சதா தியாயத பக்தி பூதாஹாம் சர்வத்ர பூயா சுபமித்யுதீர்ய காயத்ரி தத்யௌ பவதி மஹர்ஷிஹி. கிருஷ்ணனை மட்டும் வணங்கினால் போதாது. நீங்கள் அனைவரும் மகாசக்தி ஸ்வரூபிணியான அம்பாளை துதிக்க வேண்டும். அவள் நினைத்தால்தான் எதுவும் நடக்கும். எல்லோருக்கும் மங்களம் உண்டாகும். அதனால் அந்த காயத்ரியின் பாத கமலத்தை சரணடையுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் காயத்ரி தேவியை ஸ்மரிக்கத் தொடங்கினார். முஞ்சானி மாவாக்ஷரமன்ய சித்தே கிருதக்னதா மாஸ்து மமாந்தரங்கே நிந்தானி மா சஜ்ஜனமேஷ பீதோ பவானி பாபாத்வரதே நமஸ்தே. பொருள். பிராமணர்கள் அசூசையால் கௌதமரை தூஷித்தார்கள். கௌதமரும் கோபத்தால் சாபம் தந்து தன் தவ வலிமையை இழந்தார். தவ வலிமை பெறுவது அத்தனை சுலபமான காரியமல்ல. ஆனால் கோபம் வந்ததால் ஒரு நிமிடத்தில் அவர் வலிமையெல்லாம் இழந்தார். தனக்கு இதுபோல் தன் புத்தியில் தோன்றக்கூடாது என்று இதன் ஆசிரியர் வேண்டிக் கொள்கிறார். இத்துடன் 34வது தசகம் நிறைவடைந்தது. இதுபோன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையே பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.